ஆண்டிங்கிற ஸ்கூல் பொண்ணு வந்து காணாமல் போயிடுறா. அவளோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அண்ட் போலீஸ்லாம் வந்து அவளை தேடிட்டு இருக்காங்க. 2 நாள் கழிச்சு வந்து அவளோட பாய் ஃப்ரெண்ட் சால் வந்து சூசைட் பண்ணிக்கிறான். அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு கன்ஃபெஷன் நோட் டெக்ஸ்ட் அனுப்புகிறான். லைக் இட் வாஸ் மீ, ஐ டிட் இட், ஐம் சாரி அப்படின்னு அனுப்புகிறான். ஸோ இதை வச்சு வந்து இவன் தான் மர்டர்ன்னு முடிவு பண்ணி கேஸ் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ பெப்பான ஒரு பொண்ணு வந்து 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அதே ஸ்கூலில் இந்த மர்டர் கேஸ் வந்து ஒரு ப்ராஜெக்டாக எடுக்கிறா. அவங்க ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி மர்டர் கேஸ்லாம் வந்து ப்ராஜெக்டாக எடுத்து ரிப்போர்ட் பண்ணலாம் போல். இவளுக்கு வந்து அந்த மர்டர் கேஸில் நிறைய அன்ஆன்சர்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது. பிகாஸ் சால் வந்து ஒரு இன்டர்வியூயோ, ஒரு ஜட்ஜ்மெண்ட்டோ, ஒரு இன்ட்ராகேஷனே இல்லாமலே வந்து அவன் செத்து போயிட்டான். ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அவளுக்கு அன்ஆன்சர்டாக இருக்குது. அது கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த கேஸ் எடுக்கிறான். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இந்த கேஸால் பெப்பாக்கு என்னென்ன பிரச்சனை வந்துச்சு, அது எப்படி அவள் சால்வ் பண்ணான்றது தான் இந்த புக். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். இட்ஸ் யுவர் கிரேட் புக் பாய். இங்கே நான் எடுத்துக்கிற புக் வந்து குட் கேர்ள்ஸ் கைட் டு மர்டர் பை ஹோலி ஜாக்சன். இது வந்து ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸாகவும் வந்திருக்கு. நான் கொஞ்சம் எபிசோட்ஸ் அதை பார்த்தேன், பட் எனக்கு பெருசாக செட் ஆகலை. ஸோ யூ பெட்டர் ரீட் திஸ் புக். நெட்ஃப்ளிக்ஸ் வந்து நிறைய விஷயம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயம் ரஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புக்கோட பியூட்டியே வந்து ஒவ்வொரு டீட்டெயிலிங்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். லைக் ஒரு ஸ்கூல் பொண்ணு இன்டர்வேஷன் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். அது வந்து ரொம்ப லாஜிக் மிஸ்டேக் இல்லாமல் ரொம்ப கிரவுண்டடாகவுமே இந்த புக்கில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து இந்த நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். இது ஒரு மர்டர் மிஸ்ட்ரி புக்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்பாய்லர் ஃப்ரீயாக ஒரு என்னோடய சம்மரியும் ரிவ்யூவும் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்களோட புக் ரீடிங் எக்ஸ்பீரியன்ஸ் கெட்ட போகாமல் இருக்கும். ஸோ இந்த ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம சொன்ன மாதிரி பெப்பான்ற ஒரு ஸ்கூல் பொண்ணு வந்து 5 இயர்ஸ்க்கு அப்புறமா ஒரு ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்காக ஆண்டி அண்ட் சால் மர்டர் கேஸை எடுக்கிறா. சாலை வந்து பெப்பாவுக்கு பர்சனலாகவும் அவளுக்கு தெரியும். பெப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட அக்காவோட கிளாஸ்மேட் தான் வந்து சால். நிறைய வாட்டி பெப்பா சாலை மீட் பண்ணியிருக்கா. சால் வந்து ரொம்பவே ஸ்வீட்டான, கைண்டான, இன்டெலிஜென்ட்டான பாய் இந்த ஸ்கூல்லே. இந்த மர்டர் அவன் பண்ணியிருக்க மாட்டான்னு பெப்பாவுக்கு ஒரு இன்ட்யூஷன் இருக்குது. ப்ளஸ் அப்படியே இந்த மர்டரை பண்ணியிருந்தாலும் இவ்வளோ அப்சர்டான எவிடென்ஸை விட்டுட்டு போகிற அளவுக்கு அவன் முட்டாளும் கிடையாதுன்னு அவளுக்கு தோணுது. ஸோ எய்தர் வே சால் வந்து இதில் இன்வால்வ் ஆகலை அப்படின்னு அவளுக்கு புரியுது. எக்ஸாம்பிள் வந்து சாலோட டெட் பாடியில் வந்து ஆண்டியோட ஃபோன் இருக்குது, அவனோட நெயில்ஸ் ஃபுல்லாக ஆண்டியோட பிளட் இருக்குது, ஆண்டியோட கார் ஃபுல்லாக இவனோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ ஆப்வியஸாக இம்ப்ரிண்ட்ஸை விடுற அளவுக்கு யாருமே மர்டர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு இவளுக்கு வந்து தோணுது. பெப்பா வந்து ஸ்கூல் ப்ராஜெக்டோட பேரை சொல்லி போலீஸ் ஸ்டேஷனை வந்து இந்த ஆண்டி டிஸப்பியரன்ஸ் கேஸுக்காக எல்லா டீட்டெயில்ஸ்க்கும் அப்ளை பண்ணுறா. லைக் இன்டர்வியூஸ், எவிடன்ஸ், இன்ட்ராகேஷன்ஸ், ஜேர்னல்ஸ், வீடியோ டேப்ஸ், இது எல்லாமே அங்கே வேண்டும்னு சொல்லி அப்ளை பண்ணுறா. ஸோ அதெல்லாமே அவளுக்கு கிடைக்குது. இதெல்லாம் ப்ராப்பராக ஸ்டடி பண்ணி சில கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் வேணும்னு சொல்லி திருப்பி அகைன் அந்த 5 வருஷம் முன்னே யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்களோ அந்த ஜேர்னலிஸ்ட், அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருக்கும் திருப்பி இன்டர்வியூ எடுக்கிறா. அது மட்டும் இல்லாமல் சாலோட ஃப்ரெண்ட்ஸ், ஆண்டியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே திருப்பி மீட் பண்ணி அவள் வந்து இன்டர்வியூ எடுக்கிறா. இந்த மாதிரி உங்கள் ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்கு கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களும் வந்து சரின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த ப்ராஜெக்ட் எடுக்கும் போதே ஸ்கூலில் வந்து சொல்கிறாங்க, இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான கேஸ், இது வந்து நீ ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும், இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட ஃபேமிலி மெம்பர்ஸை மீட் பண்ணி பேசக்கூடாது, இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் பெப்பா வண்டே ஆடிட்டு, ஆனால் எதையுமே வந்து ஃபாலோ பண்ணல. நிறையா தெலுமுல் பண்ணுறான், நிறைய ஹேக்கிங் பண்ணுறான், நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணி தான் இந்த கேஸ்க்கான எவிடன்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் கேதர் பண்ணுறா. அஃப்கோர்ஸ் ஒரு ஸ்கூல் பொண்ணுனால அவளுக்கு அவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸும், அவ்வளோ ஃப்ரீடமும், அவ்வளோ ஒரு பவரும் இல்லை. ஸோ இதெல்லாம் பண்ணி தான் அவளால் வந்து எவிடன்ஸை கிராப் பண்ண முடியும். பட் இதெல்லாம் வந்து ரொம்பவே லாஜிக் மிஸ்டேக் இல்லாமல் ரொம்பவே கிரவுண்டடாகவும் இது ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இது நம்புற மாதிரி இருக்குது. ஆண்டி அண்ட் சால் இன்சிடென்ட் ஆன அப்புறம் ஆண்டியோட ஃபேமிலி வந்து ரிக்கெட் பண்ணிட்டு வேறு இடத்துக்கு போயிடுறாங்க. ஆண்டியோட சிஸ்டர் பெக்கா மட்டும் இங்கே ஸ்டே பண்ணி படிச்சுட்டு இருந்திருக்கா. பட் சால் ஃபேமிலி வந்து இங்கே தான் இருக்காங்க. அவங்க ஒரு ப்ரௌன் ஃபேமிலி. ப்ளஸ் அந்த டவுனில் ரொம்ப ரேசிசமும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த இன்சிடென்ட் அப்புறமா சால் ஃபேமிலி வந்து ஒரு மர்டர் ஃபேமிலின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் ஃபுல்லாக புள்ளி பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் வந்து கல்லெடுத்து அடிக்கிறது, டோர் பெல்ல ப்ரெஸ் பண்ணிட்டு ஓடுறது, வீட்டு வாலில் வந்து கிராஃபிட்டிஸ் பண்ணி வைக்கிறது, லைக் ஸ்கம் ஃபேமிலி அந்த மாதிரி ஏதாச்சும் எழுதி வைக்கிறது, அவங்க ஷாப்பிங் போனால் கூட அவங்க ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பெப்பாவும் ரவியும் தான் டீம் அப் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஸ்கூல் பொண்ணுக்கு யார் எதிரி இருக்க போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்வெஸ்டிகேஷன் போக தான் புரியுது ஆண்டிக்கு ஏகப்பட்ட எதிரி இருக்காங்கன்ட்டு. ஸ்டார்டிங் வித் அவளோட ஃபாதரே. அவள் வீட்டில் வந்து அவளுக்கு ரொம்பவே அப்யூசிவான ஃபாதராக தான் இருந்திருக்காரு. பெப்பா வந்து இன்வெஸ்டிகேஷன் அப்போ வந்து ஒரு சஸ்பெக்ட் லிஸ்ட் எடுக்கிறா. லைக் பர்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி யாரெல்லாம் வந்து ஆண்டியை சாகடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எடுத்து அதில் ஒவ்வொரு நேமாக ஆட் பண்ணிட்டு வரா. ஃபர்ஸ்ட் நேமே வந்து ஆண்டியோட அப்பா பேர் தான் இருக்குது. ஏன்னா அவங்க அப்பா வந்து ரொம்பவே அப்யூசிவான டேடாக தான் இருந்திருக்காரு. ப்ளஸ் ஆண்டி டிஸப்பியரன்ஸ் ஆன அப்போது
அந்த இன்டர்வியூ எடுத்து பார்க்கும்போது அவங்க அப்பா வந்து ஆண்டி வாஸ் லைக் தட், ஆண்டி வாஸ் லைக் திஸ்ன்னு சொல்லி அந்த வாஸ்ன்னு ஒன்று வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு பாஸ்ட் டென்ஸ்லேயே ஆண்டியை வந்து பேசியிருக்காரு, லைக் ஆண்டி செத்து போன மாதிரி. ஸோ இதை பார்க்கும்போதே வந்து பெப்பாவுக்கு ஒரு ஸ்ட்ராங் டவுட் வருது அவங்க அப்பா மேலே. பெப்பா வந்து ஆண்டியோட ஃப்ரெண்ட்ஸை இன்டர்வியூ எடுக்கும்போது இப்போ ஆண்டியை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வெளில வருது. லைக் ஆண்டி வந்து ஒரு டாக்ஸிக் பர்சனாலிட்டியாக இருந்திருக்கா, ஒரு சைல்ட்ஹுட் ட்ராமா நிறையா இருந்திருக்கு, ஒரு அப்யூசிங் பேரண்டலில் தான் இருந்திருக்கா, நிறைய பப்ளிசிட்டி ஸ்டன்ட்ஸ் புல் பண்ணுறது, நான் தான் ரொம்ப ஃபேமஸான ஆளாக இருக்கணும்னு ட்ரை பண்ணுறது, இது மாதிரி இருந்திருக்கா. இதுக்காகவே தான் இவ ஃப்ரெண்ட்ஸே யூஸ் பண்ணியிருக்கான்ற மாதிரி கூட சில பேர் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவகிட்ட வந்து ஏகப்பட்ட காசு எப்போதுமே இருந்திருக்கு. எப்படின்னா வந்து ட்ரக் டீலிங்கில் வந்து இவ வந்து இன்வால்வ் ஆகிருக்கான்னு இவருக்கு தெரிய வருது. ஸோ அந்த ட்ரக் டீலரும் ஒரு பர்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வராரு. இப்போது மேபி அந்த ட்ரக் டீலருக்கும் வந்து ஆண்டியை சாகடிக்கிறதுக்கான மோட்டிவ் இருந்திருக்கலாம். ஆண்டி வந்து அவனை ஏதாச்சும் எக்ஸ்போஸ் பண்ணிட போகிறான்னு சொல்லி ட்ரக் டீலர் கூட கொண்டிருக்க வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் சால் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் போதே ஆண்டிக்கு ஒரு ஓல்டர் காய் கூட ஒரு அஃபேர் இருந்திருக்கு. ஸோ இந்த 2 விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சு கூட சாலுக்கு வந்து ஆண்டி மேலே கோவம் வந்து அவளை கொண்டிருக்க சான்சஸ் இருக்குது. இல்லைனா அந்த ஓல்டர் காய் வந்து நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணிட போகிறா வெளிலன்னு சொல்லி அந்த ஓல்டர் காயை கூட ஆண்டி சாகடிச்சிருக்கலாம். இது மட்டும் இல்லாமல் அவளோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இவளோட நியூட் ஃபோட்டோஸ்லாம் வச்சுருந்துருக்கான். இவனை இன்வெஸ்டிகேஷன் பெருசாக பண்ணால் கூட இவன்கிட்டருந்து நிறைய விஷயம் வரும் அப்படின்னு ட்ரை பண்ணுறா. ஸோ அந்த ஃப்ரெண்டும் வந்து ஒரு பர்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் லிஸ்ட்டில் வரான் இப்போது. இது மட்டும் இல்லாமல் ஆண்டி வந்து அவள் கிளாஸ்மேட் ஒரு பொண்ணை வந்து சைபர் புல்லிங் பண்ணியிருக்கா. எப்படின்னா அவளோட நியூட் ஃபோட்டோஸ்லாம் லீக் பண்ணி புல்லிங் பண்ணிட்டு இருந்திருக்கா. அந்த புல்லிங் ஆன பொண்ணு கூட ரொம்பவே ஆங்கர் இஷ்யூஸ் இருக்கிற பொண்ணு, இதால் அவள் ஜெயிலுக்கெலாம் கூட போயிட்டு வந்திருக்கா. ஸோ இவ கூட இந்த புல்லிங் தாங்காமல் ஆண்டி சாகடிச்சிருக்கலாம். பொண்ணை புல்லி பண்ணது இல்லாமல் அவன் பொண்ணோட அண்ணனை வந்து பிளாக்மெயில் பண்ணியிருக்கா. இது வந்து நிறைய பண்ணிட்டேன்னு சொல்லி நான் மேலே கேஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணனையும் பிளாக்மெயில் பண்ணியிருக்கா. ஸோ அண்ணன் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்திருக்காரு. இப்போது ஆண்டியோட மர்டர் கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண முக்கியமான ஆஃபீஸர்ஸில் இவரும் ஒருத்தர். இவரும் இப்போ பீப்புள் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் ஆட் ஆகிறாரு. மேபி இவரே கொண்டுட்டு இவரே அது கவர் பண்ணியிருக்கலாம் போலீஸ் ஆஃபீஸரான்னு சொல்லி கூட டவுட் வருது. இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு ப்ரொஃபஸர் வந்து ஆண்டியை கூப்பிட்டு வார்ன் பண்ணியிருக்காரு. ஸோ இதனால் ஆண்டிக்கும் அந்த ப்ரொஃபஸருக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை நடந்திருக்கு காலேஜ்குள்ளேயே. ஸோ அந்த ப்ரொஃபஸருக்கும் ஒரு மோட்டிவ் இருக்கலாம். ஆண்டி அடிக்கடி வந்து சீக்ரெட்டாக யாரையோ வந்து ஊருக்கு வெளியில் இருக்க ஒரு ஹோட்டலில் வேறு மீட் பண்ணியிருக்கா. நேம் வந்து H&H அப்படி மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ இந்த ஆளுமே ஒரு சஸ்பெக்டாக இப்போ எடுக்கிறா. ஸோ இந்த மாதிரி லிஸ்ட்டில் வந்து ஏகப்பட்ட பேர் வருது. இதில் யார் வேணால் ஆண்டி கொண்டிருக்கலாம். ஸோ இந்த கேஸ் ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்பவே வந்து கன்ஃபியூஷனாகவும் போயிட்டுருக்கு பெப்பாவுக்கு. இன்வெஸ்டிகேஷன் போயிட்டே இருக்கும்போது பெப்பாவுக்கு வந்து ஏகப்பட்ட வார்னிங்ஸ் அண்ட் த்ரெட் மெசேஜஸ்லாம் வருது. ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து ஒரு டெக்ஸ்ட் வரதா இருக்கட்டும், ஒரு பிரிண்டட் பேப்பர் வந்து போகிற இடத்துலலாம் இவளுக்கு பாஸ் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்துட்டுருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு பெப்பா வந்து நம்ம ப்ராப்பரான ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ கில்லர் கிட்ட போகிறதுனால தான் கில்லர் வந்து நமக்கு பயந்துட்டு இந்த மாதிரி நமக்கு த்ரெட்ஸ் கொடுக்குறான்னு சொல்லி நான் இன்னமும் ஃபோக்கஸாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறா. நாள் வந்து பெப்பாவோட ஃபேமிலியில் ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அந்த இன்சிடென்ட் அப்புறமா பெப்பா வந்து ரொம்பவே கில்ட்டி ஆகிறா. நம்ம வார்னிங்ஸ்லாம் வந்து ரொம்ப அலட்சியமாக விட்டுட்டோம், அதனால தான் நமக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு இப்போ ஃபேமிலியில். இனிமேல் நம்ம இந்த கேஸை ட்ராப் பண்ணலான்னு சொல்லி பயந்து ட்ராப் பண்ணிடுறா. ஸோ அப்புறமா இந்த கேஸ் திருப்பி எப்படி எடுத்தா, இந்த கேஸ் திருப்பி எப்படி சால்வ் பண்ணலான்றது தான் மிச்சம் இருக்கிற புக்கோட கதை. இந்த புக்கோட ஹைலைட்டே வந்து பெப்பா பண்ணுற இன்வெஸ்டிகேஷன்ஸ் தான். அவள் ஒரு ஸ்கூல் போனாலே எவ்வளோ இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ண முடியும், அவள் எப்படி சோஷியல் மீடியாவெலாம் ஹேண்டில் பண்ணுறா. இந்த கேஸ்க்கான நிறைய க்ளூஸ் வந்து அவள் சோஷியல் மீடியாவிலேருந்து தான் எடுப்பாள். பழைய ஃபோட்டோஸ் அதில் தான் நிறைய க்ளூஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த புக்லேயும் வந்து இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஒரு போலீஸோட ஃபைல்ஸ் எப்படி இருக்கும், அவங்க எப்படி அதை ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க, இன்டர்வியூஸ்லாம் எப்படி இருக்கும். ஸோ இந்த புக்கில் வந்து ப்ராப்பராக அந்த டவுனோட மேப்பையும் வச்சுருப்பாங்க. சாரோட ஊர் எங்கே இருக்குது, ஆண்டியோட ஊர் எங்கே இருக்குது, எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஊர் எங்கே இருக்குது, மர்டர் எங்கே நடக்குது, இந்த மாதிரி எல்லாமே இருக்குதுன்னா நம்ம வந்து ரியலிஸ்டிக்காக ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியுது. இந்த புக்கில் சில பிளேசஸ்லாம் ரொம்பவே சூப்பராக வந்து எழுதியிருப்பாங்க. லைக் பெப்பா வந்து ஒரு வீட்டுக்குள்ளே வந்து ஸ்னீக்கின் பண்ணி எவிடன்ஸ் எடுக்க போவா, அந்த சீனாக இருக்கட்டும். ஒரு ட்ரக் டீலர் யாருன்னு கண்டுபிடிச்சி அவளை ட்ராக் பண்ணுற சீனாக இருக்கட்டும். சால் வந்து எப்போது வீட்டை விட்டு வெளியில் போனால், எப்போது ஆண்டி மீட் பண்ணால், எப்போ வீட்டுக்கு வந்தான், அந்த டைம் கால்குலேட் பண்ணி ஒரு விஷயம் பண்ணுவாங்க பெப்பாவும் ரவியும். அந்த சீனும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ இதை வச்சு பெப்பா வந்து எவ்வளோ ஒரு இன்டெலிஜென்ட்டான பொண்ணுன்னு நம்ம காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த விஷயம் எதுவுமே வந்து நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸ் சரியாகவே வந்து போர்ட்ரேட் பண்ணலை. பெப்பா அவளோட இன்டெலிஜென்ட் வச்சு க்ளூஸ் சால்வ் பண்ண மாதிரியே இருக்குது. அது எல்லாமே வந்து அவளுக்கு கையில் எடுத்து கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த விஷயம் ரொம்பவே மிஸ் பண்ணேன் நான். தியரிஸ் வந்து இமேஜின் பண்ணி வச்சுருப்பா.
லைக் வந்து சால் ஆண்டியை சாகடிச்சிருக்க மாதிரியும், இல்லைனா இன்னொருத்தர் வந்து ஆண்டியை சாகடிச்சுட்டு அதை சால் மேலே பழி தூக்கி போடுற மாதிரியும், இல்லை ஆண்டியே வந்து அவரோட ஓன் டெத்தை வந்து ஃபேக் பண்ணிவிட்டு அவங்க அப்பா கிட்ட வந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு சாலை ஃப்ரேம் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகிற மாதிரியும் இந்த மாதிரி ஏகப்பட்ட சினாரியோஸ்லாம் வந்து காமிச்சிருப்பாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓவராலாக இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபாஸ்ட் பேஸ்டிங்கான புக்காக இருந்துச்சு. த்ரில்லர் புக் பிடிக்கும்ன்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த புக் பிடிக்கும். நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸாக புக்கான்னு பார்த்தா நான் 100% புக்கு தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி புக் படிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.